எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியடைஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி. அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்க சொல்லுங்க சார். அவருடைய தோல்வி நீங்க நினைக்கிறீங்க அவங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு தான் அது ஒரு பெரிய வருத்தம் கிடையாது, அவரை எதிர்த்தவர்களுக்கு தான் பெரிய வருத்தம். அது ஸ்டாலின் சாருடைய இன்னசென்ஸ்க்காக நடந்தது. ஏன்னா பூரம் நட்சத்திரக்காரர் அவருக்கு நம்புவார். இதுங்க பேசிக்காவே குழந்தைகள். அவர் பிஜேபியில இருந்து இப்போ விலகி இருக்கிறார் சார். அவருடைய எதிர்காலம், ஏன்னா உங்களுக்கு அவருடைய ஜாதகம் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஃபைட்டிங் காக்கு தான் அவர். நான் பேரே வச்சிருக்கேன் 9ஆம் மாசம் வரை. அதுக்குள்ளேயே நிறைய யுத்தங்கள் அவர் பார்ப்பார். எழுதி வச்சுக்கோங்க. நினைத்து பார்க்க முடியாத இளைஞர்கள் சேருவாங்க, பெண்கள் சேருவாங்க. சார் விஜய் சாருக்கு ராதன் பண்டிட் சார் தான் ஆலோசகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை சார் பிஜேபியில இருந்து வெளியில வந்ததுக்கும் அவருடைய அடுத்தடுத்த முடிவுகளுக்கும் நீங்க தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்களே சார், இது எந்த அளவுக்கு உண்மை? அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஜேபி பற்றி பேசும்போது கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் பற்றி பேசணும் சார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலையை அவர் ஒரு தனி மனிதனாக ஆட்சியில் என்ன அநீதி நடந்தாலும் அவர் தொடர்ந்து தன்னுடைய முகநூல் பக்கங்களில் சமூக வலைத்தளங்களில் எழுதி இந்த அநியாயம் நடந்திருக்கு, மறைக்கப்பட்ட விஷயங்கள் கூட, ஏன்னா ஊடகங்களே வெளியில் சொல்லாத பல விஷயங்களையும் அவர் மக்களுக்கு தெரியப்படுத்தினார், குரல் கொடுத்தார். அவர் பிஜேபியிலேருந்து இப்போது விலகி இருக்கிறார் சார். அவருடைய எதிர்காலம், ஏன்னா உங்களுக்கு அவருடைய ஜாதகம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, எனக்கு தலைவராக இருந்தவர். நான் ஒரு கீழே ஒரு மாநிலத்துக்கு திங்கர் செல்லுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ரொம்ப ஷார்ப்பான மனிதர். கடகராசி, ஆயிலி நட்சத்திரம். இப்போ நடக்கிறது சூரிய தசை. சுக்கிர தசை முடிஞ்ச உடனே தான் அவருக்கு இந்த தலைவர் பதவியெல்லாம் வெளியில் வந்தார். இப்போ இந்த விரய தசை சூரிய தசை. நிறைய விரயங்கள் அவருக்கு ஏற்படுத்திச்சு. இப்போ கடைசியில் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டார். அவரது ஜாதகத்தில் சசயோக ஜாதகம், விபரீத ராஜயோகம். நான் தான் பேசினது. அது ஏன் அந்த விபரீத ராஜயோகம்னு சொன்னேன்னா, அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது மகாபுருஷ யோகம்னு சொல்லுவோம், பஞ்சமகா புருஷ யோகங்கள். அதில் கிட்டத்தட்ட 3 யோகங்கள், 5 யோகங்களில் 3 யோகங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய ஜாதகம். அதே போல் சந்திர கேந்திரத்தில் யுத்த கிரகமான சனி இருப்பது. அதே போல் சந்திர கேந்திரத்தில் யுத்த கிரகமான செவ்வாய் இருப்பது. செவ்வாய் செவ்வாயும் சனியும் அவருக்கு துலா லக்னத்தில், துலா ராசியில் இருக்கிறது. ஸோ சுக்கிரனுடைய அமைப்பு, மால்வியா யோகத்தை இருக்கிறது. பல யோகங்கள், எப்படி நீச்சபங்க ராஜயோகன்ற மாதிரி மக்களுக்கு யோகங்கள்னால் தெரியணும். அதனால தான் ஜோதிடத்தில் அந்த யோகங்களை தூக்கின்னு வருது. நான் சும்மா நம்ம சொல்லக்கூடாது. யோகங்கள் எப்படி, பரிவர்த்தனை யோகமே பெருசாக வேலை செய்யும். அதே போல் சந்திரமங்கல யோகமே வேலை செய்யும். காலசர்ப்ப யோகங்களே வேலை செய்யும். சகட யோகங்களில் சிலருக்கு ஒன்றுமே இல்லாமல் லாட்ரி சீட்டில் 100 கோடியெல்லாம் அடித்தவங்கலாம் இருக்காங்க. அதே போல் உங்களுக்கு குருமங்கல யோகம் வேலை செய்யும், சந்திரமங்கல யோகம் வேலை செய்யும். பரிவர்த்தனை யோகம்னாவே ஒன்றுமே இல்லைன்னு நிறைய பேர் பேசுகிறச்ச, எனக்கு தெரிஞ்ச அந்த பரிவர்த்தனை திசை காலகட்டத்தில் அந்த பரிவர்த்தனை திசையும் ஒன்றா வந்துடுச்சு ஒருத்தருக்கு. அவர் வாழ்க்கையிலேயே அவர் மற்றவங்கெல்லாம் பார்த்து, மற்றவங்களாம் கனவுல ஒரு 1000 பேர் சேர்ந்தாலும் சம்பாதிக்க முடியாத சொத்தெல்லாம் அவர் சம்பாதிச்சார். ஸோ இந்த யோகங்கள் இருக்கிறது. யுத்த கிரகங்கள் சனி செவ்வாய் சேர்க்கை, சுக்கிரன் வீட்டில். ஃபைட்டிங் காக்கு தான் அவர். நான் பேரே வச்சிருக்கேன். அதனால் செவ்வாயுடைய புத்தி இப்போ சூரிய திசை 9ஆம் மாதம் வரை. அதுக்குள்ளேயே நிறைய யுத்தங்கள் அவர் பார்ப்பார்.
அப்போ ஆரம்பிச்சிருந்தாலும். ஆனால் அவருடைய கட்சியில் நினைத்து பார்க்க முடியாத இளைஞர்கள் சேர்வார்கள், பெண்கள் சேருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கே 15 லட்சம் இப்படி போதெல்லாம் சொல்கிறாங்க. நான்லாம் நம்பலை. ஏன் நம்பலைன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இனி எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஜாதகத்தில் அவருடைய உறுப்பினர்கள், அவர் கட்சி ஆரம்பிக்கலை, ஒரு இயக்கம் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கார். அந்த இயக்கத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 40 லட்சத்தில் தான் ஆரம்பிப்பார். அதை ஆரம்பித்து போக போக அந்த செவ்வாய் புத்தி வரைக்கும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அது நிறைய நண்பர்கள், அவருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா அவருடைய வலிமை, வாக்கு வலிமை ரொம்ப பெருசு. எடுத்தேன் கவிழ்த்தேன்றதோட எதுக்கும் அவர் மேன் ஆஃப் என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா என்சைக்ளோபீடியா. அவர் ஜோதிடம் பேசுனீங்கன்னா ஜோதிடம் 1 மணி நேரம் பேசுவார். நீங்களும் நினைக்காத ஜோதிடம் பேசுவார். லா சப்ஜெக்ட் பேசுனீங்கன்னா நீங்கள் நினைக்காத, லாயர்ஸ் நினைக்காத சப்ஜெக்ட் பேசுவார். கிரிமினாலஜி பேசுவார், சோசியாலஜி பேசுவார், ஜுவாலஜி பேசுவார், உலக விஷயங்கள் பேசுவார், தத்துவத்தை பேசுவார். நான் இது போல் ஒரு மனிதரை பார்த்துருக்கேன்னா என் குருநாதராக இருந்த ராஜேஷ் ஐயாவை தான் பார்த்துருக்கேன். எனக்கு குரு, அவர் ஆசிரியர், அவர் பள்ளிக்கூட ஆசிரியர். அவர் கெல்லேட்டு மேல்நிலை பள்ளியில் அவர் ஆசிரியராக இருந்தார். அவருடைய வளர்ச்சி எனக்கும் அவருக்கும் எங்களுக்கு நெருங்கிய நட்பு உண்டு. படித்து கொண்டே இருப்பார். எந்த இதில் இருக்கிறச்ச கூட ஐபேடை வச்சு படிப்பார். அவர்கிட்ட நீங்கள் ராஜேஷ் சார்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் போய் பேசி இவருக்கு என்ன தெரியும்னு பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ரிஷி மூலம், நதி மூலம் அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருப்பார். அந்த போல் அத்தனை மூலங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கார் என்னுடைய முன்னாள் தலைவர் மாண்புமிகு அண்ணாமலை சார் தான். அவர் பேசப்படக்கூடிய ஜாதகம் அது கடகடன்னு ஆரம்பிக்கும். ஆனால் 9ஆம் மாதத்துக்கு வரைக்கும் நிறைய இடைஞ்சல்கள் அவர் ஃபேஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமா ராகு அவருக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஓகே சார், இப்போ அண்ணாமலை சாருக்கு அரசியலில் நல்ல எதிர்காலம் இருக்குது, நிறைய இளைஞர்கள் அவர் கூட வருவாங்க. சரி, ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக, அரசியல் பதவியில் வர்றதுக்கான அமைப்பு அவர் ஜாதகம். நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க. அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு அரசியல் IPS டிகிரி கிடைச்சதே அரசு பதவி தான். ஒரு போலீஸ் சூப்பரிண்டென்ட் ஆகணும்னா, IPS ஆகணும்னா கோடிகளில் ஒருத்தர் தான் ஆக முடியும். அந்த பதவியை கொடுத்த ஜாதகம் தான் அவருக்கு. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் தான் சொல்லிட்டேன், திசைகள் சொல்லிட்டேன், யோகங்கள் சொல்லிட்டேன். சக்கரவர்த்தி யோகங்கள் கூடிய அமைப்பானது தான் உங்களுக்கு தெரிஞ்சு ஜோதிடத்தில் நம்ம சொல்லுவோம் பஞ்சபுருஷ யோகத்தை. பஞ்சமகா புருஷ யோகங்கள் நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு தான் அது வரும்ன்றது ஜோதிட சாஸ்திரம். ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு காலத்தில் அவர் தேக ஆரோக்கியத்தை எல்லாம் சரியாக பார்த்து கொண்டு அவர், ஏன்னா அவரது குதிரை வேகம் அது, அந்த வேகங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் பெரிய பதவிகளில் கண்டிப்பாக அலங்கரிப்பார். அது நாட்டில் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் அதுக்கு காலங்கள் எடுக்கும். அவருடைய ஜாதகத்தில் 27, 28வது வருஷம் முடிகின்ற சமயத்தில் பலவிதமான பதவிகள், வெற்றிகள், அவரால் நிறைய பேர் பெறுவது எல்லாமே நிச்சயமாக ஏற்படும். சார், இந்த தேர்தலில் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி. அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸ்டாலின் ஐயா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் இனிமையானவர். அது நிறைய பேருக்கு தெரியாது. வாஞ்சையோடு இருப்பார் அவர். அது எதிரிகளுக்கு விஷயத்திலே, அவரை பற்றி நிறைய கருத்துக்களை எழுதுகிறவங்க விஷயத்திலே அவர் நேரடியாக பார்த்தா அதெல்லாம் மறந்துடுவார். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம். துக்ளக் சார் ரமேஷன் இருக்கார், அவரை பற்றி நிறைய பேசுவார், நிறைய எதிர்த்து பேசுவார். ஸ்டாலின் சாரை பற்றி 30 நாளும் பேசக்கூடியவர் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு துக்ளக் சார் ரமேஷ். ஆனால் அவருடைய வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு விசேஷம்னா ஸ்டாலின் ஐயா போய் நிற்பார். எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்த்துட்டா ஓடி கை பிடிச்சிப்பார். பாண்டே சார் இருக்கார்,
பாண்டே சார் வந்து ஸ்டாலின் சார் வந்து அவரை பற்றி கடுமையான அவருடைய விமர்சனங்களை வைப்பார். ஆனால் பாண்டே சாருடைய வீட்டில் ஒரு துக்கம் விஷயமோ ஒரு விஷயம்னா ஸ்டாலின் ஐயா வந்து முதல்ல நிற்பார். நான் இருக்கிற ஒரு எதிர்கட்சியில் இருக்கேன், அதுவும் வந்து எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற அவ்வளோ இருக்கும். ஆனால் எங்களெல்லாம் ஒரு விசேஷத்தில் பார்த்துட்டா செல்வி நிற்கிறார் கூப்பிடும்பார். ஸோ அந்த நான் நிறைய படங்கள்லாம் காட்டினா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள்லாம் வந்து ஒரு நண்பர்கள் மாதிரி கைப்பிடிச்சு நிற்போம். அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு விட்டு அடித்தா அவ்வளோ சிரிப்பார். ஸோ அவருடைய தோல்வி வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு தான் அது ஒரு பெரிய வருத்தம் கிடையாது, அவரை எதிர்த்தவர்களுக்கு தான் பெரிய வருத்தம். ஏன்னா அவர் தோக்கணும்னு நினச்சி யாருமே எந்த ஒரு கட்சி எதிர்கட்சிக்காரர்களும் கிடையாது. அது எந்த எதிர்கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி. ஸ்டாலின் சார் வந்து இப்போ வந்து பரவலாக எல்லோருக்கும் நேசிக்கப்படக்கூடிய தலைவர் அவர். இந்த ஜென்ரேஷனில் அத்தனை சமூகத்திற்கும் எப்படி மோடிஜி வந்து ஒரு இந்தியா லெவலில் எல்லா மக்களுக்கும் இருக்கிற மாதிரி தமிழ்நாடு மக்களுக்கு ஸ்டாலின் சார் வந்து யாருமே அந்த தோல்வியை ஏற்றுக்கல. ஆனால் அது ஸ்டாலின் சாருடைய இன்னசென்ஸ்க்காக நடந்தது. ஏன்னா பூரம் நட்சத்திரக்காரர், சிம்ம ராசிக்காரர், சுக்கிரன் ஆதிபத்தி உண்டானவங்க. அவருக்கு வந்து நம்புவார். இந்த பூரம் பூராடம் புரியுதுங்களா, பரணி இதுங்கெல்லாம் மற்றவங்களை நம்பிட்டு இதுங்களை வந்து பேசிக்காகவே குழந்தைகள் இதுங்களுக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஏதாவது ஒரு வகையில் சேதாரத்தை பண்ணிக்கினே இருப்பான். அதுபோல் இவருடன் இருந்த அதிகாரிகள் இவருக்கு தப்பாக சொல்கிறது, நிறைய நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் நீங்கள் தான் இப்படின்னு அதை நம்புவோம். அதே போல் இவர் கூட இருந்த எம்எல்ஏக்கள் மந்திரிகள் கட்சிக்காரர்கள்லாம் இவரை கொண்டு போகிறச்ச மட்டும் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஒரு முதல்வர் தொகுதியில் வந்து இவ்வளோ கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லையே. அது வந்து இவருடைய இன்னசென்ட்டை கெடுத்தது. ஏன்னா அவருடைய நேரம் இப்போ அஷ்டம சனி, தேர்தல் முடிகிற வரையில் குரு பலம் கிடைக்கல அவருக்கு. ஆவணி மாதம் முடிந்த பிறகு ஸ்டாலின் சார் ஜாதகத்துக்கு வலிமைகள் பெருகும். அந்த வலிமைகள் நிறைய விஷயத்துக்கு ஏற்படும். அது வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பாங்க. சார் விஜய் சாருக்கு வந்து ராதன் பண்டிட் சார் தான் ஆலோசகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போ அண்ணாமலை சார் வந்து பிஜேபியிலேருந்து வெளியில் வந்ததுக்கும் அவருடைய அடுத்தடுத்த முடிவுகளுக்கும் நீங்கள் தான் ஆலோசகர், நீங்கள் தான் காரணம்னு எல்லாரும் சொல்கிறாங்களே சார், இது எந்த அளவுக்கு உண்மை? அண்ணாமலை சார் வந்துங்க 18 மாதமாக நான் மனப்புழக்கத்தில் இருந்தேன்னு பேசியிருக்கேன். அது வந்து நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ராடன் பண்டிட் சார் என்ன சொன்னாலும் சரி, கடகராசிக்கு உங்களுக்கு தெரியும் சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி, விருச்சிக ராசி தெரியும் சந்திரன் நீச்சம் பெற்ற ராசி, ரிஷபராசி தெரியும் சந்திரன் உச்சம் பெற்ற ராசி. இவங்களெல்லாம் ஜோதிடத்தை கேட்டுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து எந்த விதமான அது இல்லாமல் அண்ணாமலை சாருக்கு ஜோசியம் நல்லா தெரியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து அவருடைய ரொம்ப நாள் முடிவாக தான் நான் பார்க்குறேன். அதை வந்து அவருக்கு இத்தனைக்கும் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆளக்கூடிய கட்சி, மத்தியில் ஆளக்கூடிய கட்சி. அவர் அத்தனை தலைவர்களுக்கும் செல்லப்பில்லை. அதாவது மோடிஜியாக இருக்கட்டும், அமித்ஷாஜியாக இருக்கட்டும், நிதின் விபுனாக இருக்கட்டும், அத்தனை பேர்களுக்கும் அவர் வந்து சந்தோஷியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் செல்லப்பில்லை. அவருக்கு வந்து என்ன வருத்தம்ன்றது வந்து அவருக்கு வந்து நம்ம வேறு மாதிரி நம்ம வந்து போயிருக்கலாம், இந்த கூட்டணியால் இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு அவருக்கு எதாவது இருக்கலாம். அவர் எடுத்தது கரெக்டுன்னு அவர் சொல்லலாம். ஆனால் அது அவங்கவுங்க விருப்பம். கண்டிப்பாக இதில் வந்து என்னுடைய ரோல்லாம் கிடையாது. ஆனால் இனிமேல் இருக்குமா இல்லையான்றது அது அப்புறமா கடவுள் போடுற சித்தம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.